உங்களுக்கு ஒரு கிராமர் பார்ட் இல்லைன்னா உங்களுக்கு வொக்காபுலரி பார்ட் அதர் யூனிட்ஸோட சேர்த்து உங்களுக்கு போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து ஒரு 35 to 40 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A ரெண்டுமே நீங்க பாஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் டெய்லி டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கூட விடாம எவ்ரி 3 டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணும்போது ஸோ ஆஃப்டர் கான்டாக்டிங் உங்களுக்கு வந்து ஜிபே நம்பரோ இல்ல உங்களுக்கு லிங்க்ஸோ ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஜிஎஸ்க்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இந்த வீடியோல நம்ம May 2nd 2025ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 2 2A வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னையிலிருந்து கரெக்டாக 150 டேஸ் இருக்கு நம்மளோட எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 150 டேஸுமே நீங்க எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனும் இழக்காம படிக்கிறதுக்காக we have brought you the series named Be a Winner 1.0 Test Batch Series. ஸோ நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட்டஸ் எழுதணும், எப்படி நீங்கள் டெஸ்ட்டில் என்ரோல் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரியான பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டு எழுதுகிற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போனாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இதோட ஆக்சஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் ஃபைனல் எக்ஸாமினேஷன். சரி சார், இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம May 2nd ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ May 2nd ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சில இன்ட்ரோவை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 4 செக்மெண்ட்ஸில் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மினி டெஸ்ட்னா என்ன, ஃபுல் டெஸ்ட்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு May 2nd நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீக்லி 2 டெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு அந்த வீக்கில் வெனஸ்டே இருக்கும். அண்ட் செகண்ட் டெஸ்ட் வந்து சாட்டர்டே இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எவ்ரி வீக் வெனஸ்டேல இருக்கும். தென் உங்களுக்கு வந்து சாட்டர்டேல வந்துட்டு இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டுக்கு நடுவில் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகேங்களா? இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேல நீங்க சாட்டர்டேல எழுதக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கான மினி டெஸ்ட் ஜிஎஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மினி டெஸ்ட்ல சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் படிக்கிறீங்க, கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறீங்க, பிரியாம்பிள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை செக்ரிகேட் பண்ணி ஒரு நாள் வந்து நீங்க நல்லா கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு ஒரு மினி டெஸ்ட். ஸோ அதே மாதிரி அந்த 2 டேஸில் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி ஸோ உங்களுக்கு டோட்டலாக நிறைய மினி டெஸ்ட் இன் பிட்வீன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஃபார் டெய்லி நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லேட்டராக அதை எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் ஆஃப் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மாக் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க அந்த ஒரு டாப்பிக்குக்கானது. ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கும், அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அண்ட் லாங்குவேஜ் பேப்பர் உங்களுக்கு வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த 4மே அந்த 200 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி இன்க்ளூட் ஆயிருக்கும், ஸோ நீங்கள் எப்படி இதில் வந்து என்ரோல் பண்ணணும்னு போக போக வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு என்கொயர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 9115049115 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்கொயர் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் அல்லது லிங்க் ஃபார் என்ரோலிங் உங்களுக்கு வந்து தருவோம். அண்ட் ஆஃப்டர் பேமெண்ட் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணோன்னே வித்தின் தட் டே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான என்ரோல்மெண்ட் வில் பி இம்மிடியேட்லி டன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இப்போ அடுத்து நம்ம 1 by 1 எல்லா டீடைல்ஸையும் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OMR ஷீட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இன் ஆன்லைன். நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OMR ஷீட் வந்து உங்களுக்கு போர்ட்டல்லே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் ப்ராக்டிஸ் த டெஸ்ட் இன் திஸ் OMR இட் செல்ஃப்.
அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் ஃபார்முமே அந்தந்த டெஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் வந்து உங்கள் நேம், கான்டாக்ட், பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. வித் தட் உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டெஸ்ட் 1 பற்றி நம்ம பார்ப்போமா? ஓகே வாங்க. ஸோ டெஸ்ட் 1 பாருங்க. ஸோ டெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஜிஎஸ் டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கும். செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த 25 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் பேப்பரான ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க, பாலிட்டி அப்படின்ற இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டோட்டல் சிலபை வந்து இதுதான். ஸோ இந்த சிலபையை ஒருக்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சிலபைக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறோன்றதையும் மினி டெஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃபைன். ஸோ அப்புறமா நீங்கள் வந்து மேக்ஸில் இந்த டாபிக் படிப்பீங்க. அண்ட் ஃபார் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு கிராமர் பார்ட் இல்லைன்னா உங்களுக்கு வொக்காபுலரி பார்ட் அதர் யூனிட்ஸோட சேர்த்து உங்களுக்கு போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தருவேன். ஸோ ஒரு போயம், ஒரு ப்ரோஸ், ஒரு டாபிக். ஸோ ஒரு டைனாமிக் டாப்பிக்கோட ஒரு ப்ரோஸ் ஒரு போயம் கம்பைன் பண்ணி நீங்கள் இதை மட்டும் 100 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, 100 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு போயம் அப்புறமா ஒரு லிட்ரரி சோர்ஸான ஒரு ப்ரோஸையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் இதில் பிளேஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் மாதிரியான டைனாமிக் போர்ஷன்ஸையும் நம்ம நல்லாவே R&D ஒர்க், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடட். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி மினி டெஸ்ட் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு இப்போ நம்ம மினி டெஸ்ட் போகிறோம். ஸோ அடுத்த டெஸ்ட்டு நமக்கு வந்து நடக்க போகுது சாட்டர்டே. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 நாள் எப்படி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்கன்றதை இப்போ வந்து நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட்டை பார்த்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து நமக்கு டேட் 7 சொல்லியிருக்காங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த மினி டெஸ்ட் முழுக்க முழுக்க உங்களோட ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டுமே இது வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎஸ்ல நீங்கள் வந்து மினிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். ஒரு 35 to 40 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2, 2A ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மினிமல் எஃபர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கிலீஷ், மேக்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி 125க்கு 120 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 35 மார்க்ஸ் போதும். நீங்கள் ஜிஎஸ்ஸை வச்சு நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு போத் 2 and 2A. ஸோ அதன்படி இப்போ நம்ம இந்த மினி டெஸ்ட்டை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கோன்றதை பாருங்க. ஸோ இந்த இதை நீங்கள் ஆல்ரெடி இப்போ பாஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு மினி டெஸ்ட்டாகவும் நம்ம வந்து அதை வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 4th உங்களுக்கு ஒரு மினி டெஸ்ட், செகண்ட் அடுத்து இன்னொரு மினி டெஸ்ட், தேர்ட் அப்புறமா உங்களுக்கு இன்னொரு மினி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா மினி டெஸ்ட்டையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணுவோம் ஃபார் ஜிஎஸ். சரி வாங்க அதை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு எந்த மாதிரியா வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிட்டு வருவீங்கன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்னது, டெஸ்ட் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துடும். அதிலே வந்து உங்களுக்கு எப்பவுமே மினி டெஸ்ட் ஒன்று வரும், ஃபுல் டெஸ்ட் ஒன்று வரும், மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதாவது ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் கீ வில் பி ப்ரொவைடட் ஃபார் 200 கொஸ்டின்ஸ். அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஜிஎஸ்க்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஃபார் மேக்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபார் மேக்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ தட் நீங்கள் அதை வச்சு உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தெரியாத கொஸ்டினுக்கு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் crocodile அப்படின்ற இந்த ஒரு போயம் படிக்கிறீங்கன்னா அந்த crocodile போயம் எங்கே இருக்கும், புக்கில் இருக்கிற சோர்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அது இருக்கும், கைட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அது இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்டாக நீங்கள் ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணிவிடும். பட் சார் எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே எனக்கு கோர்ஸாக வேணும், அதாவது ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும், இல்லை லைவ் கிளாஸஸ் வேணும், அதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
ஸோ அதே இது நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வாங்காமல் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷோட வாரியர் கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து என்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அதில் டோட்டலாக ஃப்ரீயாக வரும். தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1500 பதிலாக நீங்கள் ஃபுல் கோர்ஸ் அங்கே இங்கிலீஷ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க 3500க்குனா இது உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டெஸ்ட் பேப்பர்ஸ், ஆன்சர் கீ, வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸ், மேக்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ், அதுக்கப்புறமா வேர் டு ஸ்டடி, அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? டெஸ்ட் ரேங்கிங். ஸோ டெஸ்ட் ரேங்கிங்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் ரேங்கிங் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் இன் திஸ் டெஸ்ட் பேட்ச் along with யாரெல்லாம் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் கரெக்டாக எழுதிட்டு வரீங்களோ, யாரெல்லாம் டெய்லி டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கூட விடாமல் எவ்ரி 3 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோட்டல் டெஸ்ட் பேப்பர்ஸை நாங்கள் மென்டார் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கணும், மென்டார் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் வில் பி இன்க்ளூடட் இன் ஆர் பி அ வின்னர் 1.0 டெஸ்ட் சீரீஸ். ஸோ அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக உங்களுக்கு டீடைல்ஸ் இதுலேயே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சார் நான் என்கொயர் பண்ணல, எனக்கு எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்து பக்காவாக வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ தட் நான் வந்து இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள், நீங்கள் இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஜிபே நம்பர் மூலமாக நீங்கள், அல்லது UPI ID. சார் எனக்கு கார்ட் டிரான்சாக்ஷன் தான் சார் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 9115049115 காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் ஸ்கேன் த QR கோட் இஃப் யூ நீடட் டு ஜாயின் தி கோர்ஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட வந்துட்டு நம்ம குரூப் 2 2Aல வந்துட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அதில் R&D ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் சேர்றவங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லாத்தையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மினி டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் எல்லா டெஸ்ட்டுக்குமான வேர் டு ஸ்டடியை ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விடுபட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அதையும் ஒருக்க ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதை விஷயத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 3.5 months நீங்கள் இந்த ஹோல் சிலபஸை எக்ஸாம் ஓரியன்டாக கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். And also like the video and subscribe for Ustadian Academy, and the PDF of this test series is attached below in the description. So all the very best students, thank you from Ustadian Academy.